இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறமா கருப்பு சட்டை தேவைதானா பாலா? ரிசல்ட் வர வரைக்கும் இதுதான் சார். போலிங் டிபார்ட்மெண்ட் தன்னோட வேலையை கரெக்டா பண்ணுது, பேட்டிங் தான் ஸ்டெப் அப் ஆகணும் இன்னும். இப்போ அதை விட்டுட்டு இதை பிடிச்சிட்டாங்க. பட் எல்லாம் சேர்ந்ததுதான் பர்ஃபார்மன்ஸ்ன்றது இன்னும் சிஎஸ்கே உணரல போல இருக்கு. ஐபிஎல்ல இந்த மாதிரி ஒரு மேட்ச் நடக்கும் சார். ஐ டோன்ட் திங்க் கேன் பிளேம் அ bowlers ஃபார் தட். சில பேருக்கு சில நாள் அமையும். 2011ல இதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸ்ல ஒரு பால் வத்தாட்டின்னு ஒருத்தர் வந்தார். ஆமா ஆமா, வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சார். ஒரே மேட்ச் தான், 60 பால் 120 ரன் அடிச்சார். கரெக்ட். அந்த கைட்டி குதிரை போயிடு. அது முன்னாடி யாரும் தெரியாதவர், அவர் ஒரு அன்கேப் பிளேயர் தான். சில பேருக்கு சில நாள் மாட்டோம். பஞ்சாப் கிங்ஸ் நம்ம கிட்ட தான் மாட்டுது. இது 2வது வாட்டி எனக்கு தெரிஞ்சு. நான் 17 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து அதெல்லாம் அமையணும். ஒரு 2 அபிஷேக் சர்மா பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா அஸ்வினுக்கு 3 சிக்ஸ், பத்திரானா முதல் ஓவர்ல 3 சிக்ஸ், இதெல்லாம் வந்து ஈவன் தே குட் நாட் ஈவன் இமேஜின். நேத்து நான் சொன்ன மாதிரி தான், நமக்கு டாப் 3ல 2 பேர் ஆடினா வின் பண்ணுவோம், ஒருத்தர் ஆடினா கிட்ட வருவோம். இன்னைக்கு ஒருத்தர் ஆடினா இருக்கான்வே கிட்ட தூக்கிட்டு வந்துட்டோம். 80 for 5ல இருக்கும்போது he was kept on hitting for 220லாம் அதெல்லாம் பெரிய விஷயம். 80 for 5 இருக்கும்போது அந்த பையன் மாத்திரம் 60. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபோன் நம்பர் மாதிரி இருந்தது மிச்ச பேரோட பேட்டிங். 0912 அதுதான் சொல்றேன். இந்த 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 மேட்ச் வந்து ஐ வில் நாட் பிளேம் சிஎஸ்கே. தோத்தா பரவாயில்லைங்க, நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி தோத்தா எனக்கு பிரச்சனை கிடையாது. பிரயான்ஷ் ஆர்யா என்ன மாதிரி ஆடினாங்க? லுக் அட் him, he was losing wickets on the other side. Look at the way that he has played, the 100 that he has scored with losing wickets on the other side. So role clarity, நம்ம வந்து சிஎஸ்கே கூட பேசுவோம், ரோல் கிளாரிட்டி எல்லாருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. But the role clarity which has been given to him is excellent. ருத்துராஜோட கேப்டன்சி in terms of how he handled the resources when CSK was bowling, and Shreyas Iyer how he handled his resources. 2 left-hander batsmen ஆடும்போது சாஹல கொண்டே வரல மனுஷன். ஓகே, கரெக்டா லாக்கி ஃபெர்கசன் பிக் பண்ண உடனே தான் சாஹல் ஃபர்ஸ்ட் ஓவர் அது எவ்வளோ வேணா தள்ளி போட்டாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்த கேப்டன்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ருத்துராஜ் கெய்க்வாட் ஒரு 80 for 5 இருக்கும்போது மேபி ஹி மிஸ்ட் அ ட்ரிக். நூர் அகமட் இல்ல யாரையாவது பத்திரானாவை கொண்டு வந்து அந்த இடத்துல சோக் பண்ணிருக்கலாமா? He is making errors. ஒரு செட் டெம்ப்ளேட்ல போற மாதிரி தோணுது. பத்திரானா 13-14வது ஓவர் தான் வருவாரு, 20வது ஓவருக்கும் போடணும், 4 ஓவர் வச்சிருக்காரு. தவறு. ஓகே, ஸோ பேசிக்கலி இஸ் நாட் திங்கிங். யாரோ சொன்னதை அவர் செய்யறார். ஃபீல்ட்ல போனா அவனுக்கு ஃபீல் தெரியணுங்க, இது பண்ணணும் அது பண்ணணும்னு. ஐ டோன்ட் திங்க் ரித்துராஜ் கைக்வாட் காட் இட். பட் 5 விக்கெட் போனப்ப 10 ரன் கொண்டு இருக்கணும். தே ஆர் நியூ பிளேயர்ஸ். கரெக்ட், 2 நியூ பேட்ஸ்மேன். அப்போ ஐ திங்க் பிரயான்ஷ் வாஸ் ஸ்டில் பிளேயிங், பட் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த ரீசன் இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் ஹி ஷுட் ஹேவ் brought 1 over of பத்திரானா before 10 overs. அது பண்ணிருந்தா. See, Prayansh was expecting Patirana in that kind of a time. அதனால தான் அதுக்கு அவன் ப்ரிப்பேர்டா இருந்தான். கரெக்ட். He was prepared. நான் என்ன சொல்றேன், யங்ஸ்டர், any youngster who is looking at this video, I know every youngster is preparing to play with the biggest team. அதுவும் சென்னை சூப்பர் கிங்ஸோட விளையாடுறாங்கன்னா டெஃபினட்டா they will be prepared. When the team loses, captaincy மேல ஹார்ஷா வரதான் செய்யும். So we have to wait for that. கரெக்ட். At today's matchல பாத்தீங்கன்னா 6th ஓவரே பத்திரானா கொண்டு வரணும், பத்திரானா வந்து 13th ஓவர் மேல தான் வராருன்னு. It is not Ruturaj mindset. Even Dhoni did the same thing when he was winning 2011ல. பத்திரானா did the exactly same thing. They written and given. Come what may, he will not bowl. பாலா, அதுதான் CSK template. That is why they are following. Ritu has not changed. Direct argument with you. I am not involving Prashant here. When you are in that kind of a position, are you going to play the spinners or are you going to try something new to squeeze them? See, whatever you could have done at that position, whatever, even your best bowlers have been tonked for sixers. நான் the 9th to 10th ஓவர்ல 2 விக்கெட் எடுத்தது யாரு? அஸ்வின். First time Ashwin was given 4 overs on the trot. When Patirana came also, he could not contain him. He slapped him for 3, 6 and 4. He made an error.
அந்த டைம்ல 10 ரன் கொண்டு வந்து ஒரு ஓவர் ட்ரை பண்ணிருக்கலாம். வை டெத் ஓவர்ஸ்? Are you still waiting for death over, or are you going to finish the match? ரெண்டு மூணு மேட்சா பத்திரனா came in the 11th over. In the 10th over, he bowled. When the situation was 80 for 2, 90 for 1, he brought in Patirana. Today's situation was in favor, and we made them 2 wickets. Ashwin got in the same over. That is why Patirana came little bit later. அது ஒரே ஒரு ரீசன் தான், வேற எந்த ரீசனும் கிடையாது. ஓகே, மேட்ச் இங்கே தான் சோக் ஆக முடியும்னு யோசிக்கிற ஒரு கேப்டன்சி ஸ்டைல் சிஎஸ்கேலேயே நம்ம பார்த்துருக்கோம். பட் இதை ருத்துராஜ் கைக்வாடுக்கு ஒரு லேர்னிங் தான். He is not a seasoned pro to suddenly expect him to do such a miraculous thing or innovative thing on the field. We cannot be very harsh, but chance was there for him to improvise it. Chance was there in all the 4 matches. Yes. எல்லா மேட்ச்லயும் நிறைய ஸ்டெப்ஸ். இன்னைக்கு more so because 5 wickets opponents எடுத்து we were really dominating என்ற ஒரு ஸ்டேஜில் மேட்ச் நிஜமாவே. ஏன்னா மும்பை இந்தியன்ஸோட நம்ம அதுதான் பண்ணோம். 150 அவங்கள ஆல் அவுட் பண்ணும்போது they were the right calls in terms of bowling changes. ஃபீல்டிங்ல இன்னைக்கும் இம்ப்ரூவ் பண்ணல. 5 மேட்ச் ஆச்சு, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணவே இல்ல. செகண்ட் பால்ல கேட்ச், இவ்வளவு பெரிய ஆரியன்ஸ் பிரியா எல்லாம் பேசுறோமே, செகண்ட் பால்ல கேட்ச், ஃபர்ஸ்ட் பால் 6, அடுத்த பால் கேட்ச். லூப்பிங் பால் ரொம்ப ஹார்ஷா ஹிட் ஆகி அவனுக்கு ரியாக்ஷன் டைம் இல்லாம இல்ல. he had the reaction time, he jumped loose ball. எந்த bowler-ம் பிடிச்சிருந்திருக்கலாம். அஸ்வின் பிடிச்ச கேட்ச் கஷ்டம், அது மாட்டிக்கிச்சு. இது எடுக்கிற வேண்டிய கேட்ச் இது. சோ அந்த கேட்ச் விட்டோம். ஈவன் அட் தி எண்ட் சஷாங்க் கேட்ச் 2 விட்டோம். 220 would have been 200 only because he lost 5 wickets, 6 wickets. சஷாந்த் 2 கேட்ச், ஒன்னு பவுண்டரியில கால வச்சோம் புடிச்சிட்டு, இன்னொன்னு கையில வந்த கேட்ச் ரச்சின் விட்டாரு. பேட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டுமா, bowling ஓகே. ஃபீல்டிங்ல இன்னும் இம்ப்ரூவ் பண்ணல. கேட்ச் எல்லாம் யங்ஸ்டர் ஓல்டர் அதெல்லாம் சொல்லவே முடியாது. கையில வந்த கேட்ச் பிடிக்கணும், அவ்வளவுதான். கேச்சஸ் பத்தி பேசினாரு. ஐ அப்சல்யூட்லி கம்ப்ளீட்லி அக்ரி வித் பாலா. ஏன்னா கேச்சஸ்ல யாரும் சீரியஸ் பேட்ஸ்மேன், பயங்கரமான பிளேயர், இவ்வளோ வயசான பிளேயர் யாரும் கிடையாது. கையில வந்தா பிடிக்கணுங்க. Fans will not find disappointed for this match. இந்த மேட்ச் 3 மேட்ச் ஆடினா கூட nobody would have felt anything. See, இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தோனி did when he come at 16th over. இன்னும் ஆக்சுவலா 2 ஓவர் பின்னாடி வந்துடணும். 2 ஓவர் பின்னாடி வந்திருந்தா it would have been much more effective for us. அதுதான் அவரோட ரோல் பிளே. பட் நம்ம இவ்வளவு நாள் கொண்டு வர முடியல, இந்த விஷயம் கொண்டு வர முடியல. இன்னைக்கு பவர் பிளே ஆடணும், கொண்டு வந்துட்டோம். கரெக்ட், அதுதான் டிஃபரன்ஸ். நம்ம பவர் பிளே எவ்வளவு நம்ம பேட்டிங்க பின்னாடி எடுத்துன்னு வரமோ அவ்வளோக்கு அவ்வளோ இட் லுக் பொட்டன்ஷியல். 5 மேட்ச் ஆயிடுச்சு, இன்னும் 2 மேட்ச் கழிச்சு பிடிக்கும் போது டோர்னமெண்ட் would have been by the time கையை விட்டு போற ஸ்டேஜ்ல இருக்கு. That is what today's match was crucial to be in the hunt. Today's match was crucial. Losing today and coming back it's very difficult. Ideally 8 match win பண்ணோம். 16 points is the sort of a comfort zone for all the teams. நம்ம எப்பயுமே யோசிக்கிறது உண்டு. ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், which means we have to sort of win 7 more matches out of 9. Never say never in sports. If you see the stats, number of 6 hit by CSK in the power play, இது வரைக்கும் 5 மேட்ச் சேர்த்து we are the last with 3 sixers. KKR hit 19 6, LSG 17, Rajasthan Royals 15, CSK 3. Conway, once he sees the ball and hit, he is a much better hitter than Rachin. ஒண்ணே தான் பாக்கி, நம்ம ஃபர்ஸ்ட் ஆடுறது மட்டும் தான் இருக்கு. ரிசல்ட் நம்ம பக்கம் வர மாதிரி இல்ல பாலா, வேண்டிய சமயத்துல வரலன்றது தான் நான் மீன் பண்ணேன். நம்ம இந்த சீசனோட ஸ்பாயிலர்ஸா இருப்போம்னு தோணுது. கடைசி 3 மேட்ச் இந்த ஃபார்முக்கு அப்படியே எடுத்து கடைசி 3-4 மேட்ச்ல பிளே ஆஃப் போன்ற டீம் அடிச்சு ஏதாவது பண்ணுவோம் இந்த வாட்டி. We will be the spoilers of this season தான் தோணுது. ஆமா, சூப்பர் ப்ரெடிக்ஷன். நம்ம தோனி என்ன பண்ணாரு, வாட் எவர் ஐ எக்ஸ்பெக்டட் ஹி டிட். அவுட் ஆயிட்டு போயிட்டாரா, நன்றி. அவுட் ஆகாம கடைசி வரைக்கும் தடவி நிற்கிறாரா, ஐ டோன்ட் லைக் இட். இன்னைக்கு என்ன பண்ணாரோ லவ் இட். அடிச்சு ஜெயிக்கணும்னு போன ஒரு ஆட்டிடியூட், அந்த இம்பாக்ட், இட் ஷுட் கோ அண்ட் ரீச் த ட்ரெஸ்ஸிங் ரூம். A 43-year-old or a 44-year-old is going and trying and doing it. It should reach the dressing room. Yellow jersey கழட்டுற மாதிரி எனக்கு ஐடியாவே கிடையாது. CSK fans, please glued on. We are going to win, or we are going to at least qualify and fight. பண்ணுவோம், செய்வோம்.
நெவர் லூஸ் ஹோப். சூடு பிடிச்சிருச்சுங்க, வருது. Fair enough. Let's see whether CSK batting first ஆடல அப்படின்ற டிக் மார்க்கும் வந்துடுச்சுன்னா மேபி 7 out of 9 is a possibility. நம்ம ஹோப்ஸோட ஆடியன்ஸ் ட்ரெமெண்டஸாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ரிவ்யூ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. We are going to continuously track CSK performances throughout till the playoffs or maybe into the playoffs also.